ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ஸ்டட்டு அட்ஜஸ்டபிள் ரிங்ஸ் எல்லாம் எப்படி நான் மேக் பண்ணேன்ற வீடியோஸ் தான் இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்க எல்லாமே நான் இதில் ஒரே வீடியோவில் தான் நான் போட்டிருக்கேன். அதோட மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ப்ரூச் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நான் எக்ஸ்ட்ரா வந்து ஹூக்ஸு, ஸ்டட் பேஸ் இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் பீட்ஸ், கிளாஸ் பீடு, ஜெல்லி பீட்ஸ் இது எல்லாமே பிரேஸ்லெட்காக வாங்கினது. ஸோ அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நான் வந்து இந்த இயரிங்ஸ் எல்லாமே நான் மேக் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுதான் இதில் இருக்க மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ளூ வேணும். நமக்கு வந்து ப்ளையர், கட்டர் இது எல்லாமே தேவைப்படும். இதுதான் வந்து அட்ஜஸ்டபிள் ரிங்கு. நம்ம எந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது அட்ஜஸ்டபிள் ரிங்கு. இது நான் 2 வச்சுருக்கேன். இந்த 2 எப்படி நான் மேக் பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 டைப் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்டட் பேஸ் எடுத்திருக்கேன். ஸ்டட் பேஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ப்ரூச் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 3D ஃப்ளார்ஸு. இது மேலே நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே நான் ஸ்டட் பேஸை விட்டு பின்னாடி எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் நான் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் ஸ்டோன் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத நான் ஒட்டியிருக்கேன். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இதில் இருக்க எல்லாமே ஓரளவுக்கு சிம்பிள் ஒர்க்காக தான் நான் பண்ணியிருக்கேன். நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நான் கொண்டு வரல. அதனால் வந்து இருக்கிறத வச்சு உங்களுக்கு நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ சம்மர் ஹாலிடேஸுங்கிறதுனால நான் நேட்டிவ்க்கு வந்ததுனால அங்கேருந்து கொண்டு வந்ததை வச்சு இதில் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நான் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பிரேஸ்லெட்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுதான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த நம்ம ஹெட் பின், ஐ பின்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹெட் பின்னு. ஹெட் பின்னில் வந்து நான் பீட் கேப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பீட் போட்டிருக்கேன். ஜெல்லி பீட் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பீட் கேப் கொடுத்துட்டு நான் அந்த ஹெட் பின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ப்ளையர் இருக்குது, கட்டர் கொண்டு வர மறந்துட்டேன். ஸோ இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ணி சர்க்கிள் மாதிரி மேக் பண்ணியாச்சு. வளைச்சி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 3 mm பீட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஹூக் வந்து கனெக்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஜம்ப் ரிங் வந்து கொண்டு வர மறந்துட்டு, ஸோ நான் அப்படியே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜம்ப் ரிங் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜம்ப் ரிங் கொடுக்கும்போது நம்ம அது வந்து அழகாக ஆடும். நம்ம இப்படியே டேரெக்டாக கொடுக்கும்போது அது ஆடாமல் ஸ்டிஃபாக நிற்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இப்படியுமே யூஸ் பண்ணலாம், ஜம்ப் ரிங்குமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜம்ப் ரிங் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுவோன்னா, நான் ரெடி பண்ணியிருக்க அந்த பீடோட அந்த வளையத்தில் ஒரு ஜம்ப் ரிங் கொடுத்து மேலே ஹூக்கிலே அந்த ஹூக்கை வந்து நம்ம ஜம்ப் ரிங்கில் கனெக்ட் பண்ணால் நடுவில் வந்து அந்த ஹூக்குக்கும் இந்த பீடுக்கும் நடுவில் வந்து நமக்கு ஜம்ப் ரிங் வரும். நீங்கள் இப்படியுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அது நல்லா அழகாக ஆடணும் அப்படின்னா நீங்கள் சென்டரில் வந்து ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இல்லைங்களா, அங்கே ஒரு ஜம்ப் ரிங்கை கொடுத்துட்டு அந்த ஜம்ப் ரிங்கில் நீங்கள் ஹூக்கை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதை நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஜெல்லி பீட்ஸு. 2 ஸ்டெட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரூச் கிளாஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு பீட் நான் எடுத்திருக்கேன். இதுவுமே ஹெட் பின் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பீட் கொடுத்தாச்சு. பீடுக்கு அப்புறம் வந்து ஒரு 3 mm பீடோ 2 mm பீடு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் ப்ளையர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்க்கிள் மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹூக் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பேர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இன்னொன்று செஞ்சதுனா இது ஒரு பேர் செட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணணும். இது ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. சின்ன சின்ன சிம்பிள் ஒர்க்கு தான் இது நமக்கு. இது பட்டர்ஃப்ளை பாருங்கள். பட்டர்ஃப்ளைல நம்ம என்ன மேக் பண்ண போகிறோம்னா சேம் அதே டைப்பில் தான் நம்ம வந்து ஹெட் பின் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட் பின்னை நம்ம கீழேருந்து அதில் ஹோல் இருக்கும் நமக்கு பட்டர்ஃப்ளைல, கீழேருந்து விடலாம். நீங்கள் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 2 mm பீட் கூட ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஹூக்கை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சுகர் பீடு. அதுக்கப்புறம் நான் பட்டர்ஃப்ளைக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே விட்டுருக்கேன். இப்போ மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3 mm பீடோ 2 mm பீடு எதுனா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹூக் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு கூட அப்படியே ஃபோல்டு பண்ணி விடலாம். லைட்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஹூக்கை கோர்த்துட்டு அப்புறம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நிறைய கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். ப்ரூச் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, பிரேஸ்லெட் அண்ட் ஜுவல் மேக்கிங் போயிட்டுருக்கு. நீங்கள் இதில் எந்த கிளாஸில் ஆக்சுவல் ஃபீஸான
அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் அக்சசரி கிளாஸ் கண்டிப்பாக ஃப்ரீயாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ ஆஃபர் என்ன போயிட்டுருக்கு சம்மரில் பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து ஜஸ்ட் 100, ப்ரூச் கிளாஸ் ஜஸ்ட் 50 மட்டும்தான். இதோட ஆக்சுவல் ஃபீஸ் ரெண்டுக்குமே வந்து 299. இப்போ நான் இது ஆஃபராக கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரேஸ்லெட் வித் ஜுவல் மேக்கிங் 2 கிளாஸ் சேர்த்துமே ஜஸ்ட் 99 மட்டும்தான். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஹேர் அக்சசரி கிளாஸ் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 லேயர் இருக்க மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ப்ளூ கலர் பீட், கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன். சேம் அதே டைப்பில் ஹெட் பின் வச்சு, ஹெட் பின்க்கு அப்புறம் ஒரு 2 mm பீடு, 2 பீடு, அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீடு, அப்புறம் நம்ம அதை ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஹூக் வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் மெத்தடு. இது சிம்பிள் ஒர்க்கு தான். உங்களுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக புரியும். சேம் அதே மாதிரி ப்ளூவில் நம்ம இன்னொன்று மேக் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் நமக்கு அது பேரை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ சிம்பிளாக இருக்கிற ஸ்டட்ஸை நான் இப்போ யூஸ் பண்ணி ரெடி பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நிறையா நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜுவல் மேக்கிங், பிரேஸ்லெட் கிளாஸஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் இதுலேயுமே ஹூக் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு பேர் செட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் எல்லாமே ஹெட் பின் தான் எடுத்திருக்கேன். நான் ஐ பின் கொண்டு வரல. இதில் வந்து நம்ம 3 பீட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் நமக்கு எட்ஜில் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம 3 பீட் ஆட் பண்ணதுனால அந்த ஹெட் பின்னோட சைஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ கஷ்டப்பட்டு தான் நம்ம அதை ஃபோல்டு பண்ணி ஹூக்கில் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் ஒரு ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகாக ஆடும். இது ஜம்ப்ரிங் இல்லாதனால நான் அப்படியே மேக் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, வீடியோ கிளியராக புரியல, மெட்டீரியல்ஸ் நேம் என்ன அப்படின்னு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸஸில் சில பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் 3 லேயர் பண்ண மாதிரி இதுவுமே நம்ம இன்னொரு பேர் பண்ணோம் இல்லையா? பேர் வேணும்னா நம்ம இன்னொன்று பண்ணால் தான் நமக்கு பேர் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இன்னொரு செட் நம்ம மேக் பண்ணிக்கலாம். சேம் டைப்பில் பிளாக் அண்ட் பிங்க் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சிம்பிள் ஒர்க்கு. நமக்கு இயரிங்ஸ்லாம் போடும், ஸ்டட் எது போட்டாலுமே வெயிட்லெஸ்ஸாக போடும்போது வந்து நமக்கு காது வலிக்காமல் இருக்கும். ஸோ இது மாதிரி சிம்பிள் ஒர்க்காக வேணுங்கிறவங்க ட்ரெஸ்க்கு மேட்சாக கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி கூட ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் தேவைப்படும். நான் ரெடி பண்ணிருக்க இயரிங்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 கிராம் ப்ரூச் மெட்டீரியல் அந்த ஷெல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த பீஸில் ஒவ்வொரு லைன் பஞ்சஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு 300, 200 அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வந்து நான் அதிகமாக ப்ரூச் மெட்டீரியல்ஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 200-300 இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஓரளவுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சாரீக்கு மேட்சிங்காக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் நமக்கு நாமே மேக் பண்ணும்போது. ஸோ இந்த ஸ்டட் பீஸ், இந்த இயரிங்ஸ் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, நம்ம வந்து பீட்ஸு, ஹெட் கேப் கொடுத்துருக்கேன். பீடோட கேப் அண்ட் ஸ்பேஸர்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்ம ஒரு 3 mm பீட், 4 mm பீட் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 3 mm பீட் 2 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹூக் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃப்ளார் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ப்ரூச் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. ப்ரூச் ஒர்க்குக்காக வரும் நமக்கு. இதில் சேம் ஃபஸ்ட்டு டைப் பண்ண மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஹோல்குள்ளே ஸ்டட் பேஸை விடுறேன். நமக்கு ஸ்டட் பேஸில் அந்த சர்க்கிள் தெரியும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்லேயே சிசரில் கட் பண்ணிட்டாலும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது பீட்ஸ் ஒட்டுறதுனால ஒட்டி அதை கவர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு மெத்தடு. ஸோ இதில் நம்மக்கிட்ட இருக்க வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு அதை நம்ம எப்படி வந்து கவர் பண்ணலாம், அந்த ஸ்டட் பீஸோட அந்த சர்க்கிள் வெளியில் தெரியுது இல்லைங்களா? அதனால் அதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். எங்கிட்ட இருக்க எல்லா குந்தன் ஸ்டோன்ஸுமே வந்து மிங்கிள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அதில் இருக்க எல்லாத்துலேயும் கொட்டி எந்த கலர் ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃப்ளார் டைப்பில் நான் ரெடி பண்ணிட்டேன். லெஃப்ட்டில் ரைட்லேயும் ஸ்லாண்டிங்காக, சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டட்டில் வந்து நான் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுலேயுமே நான் அதே மாதிரி ஒட்டிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து ஒட்டலாம். அது இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லாமே சிம்பிள் ஒர்க்கு தான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஹெவியாக மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கணும்னு கிடையாது. இந்த சிம்பிள் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி வேணாலும் மேக் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும், என்கிட்ட மெட்டீரியலில் நான் எந்த மெட்டீரியலுமே நான் சேல் பண்ணல, நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதுனாவது சொல்லுவேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா
கேளுங்க நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் டைப் என்னென்னா ப்ரூச் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷெல்ஸ், லீஃபு இதெல்லாம் வச்சு தான் நான் மேக் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து ஹோல் வந்து நமக்கு ரொம்ப கீழே இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஜம்ப் ரிங் நமக்கு தேவைப்படும். நான் அந்த ஜம்ப் ரிங் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஹூக்கில் இருக்கிற அந்த கீழே சர்க்கிள் மாதிரி இருக்கும் அதையே ஓப்பன் பண்ணி நான் கோர்த்து விட்டுக்கிறேன். இது நான் வீடியோக்காக பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட ஜம்ப் ரிங் இல்லை, நான் ஊர்லேருந்து கொண்டு வரல, அதனால நான் இதை மேக் பண்ணுறேன். நீங்கள் இது மாதிரி மேக் பண்ணாதீங்க. அந்த ஹோல்குள்ளே நம்ம ஜம்ப் ரிங் கொடுத்துட்டு அந்த ஜம்ப் ரிங்கில் நீங்கள் ஹூக்கை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அழகாக ஆடும், இல்லாட்டி ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இது மாதிரி மேக் பண்ணாதீங்க. எப்படி மேக் பண்ணணுங்கிறது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். குட்டி குட்டியாக லீஃப் ஷெல்ஸு, பெரிய ஷெல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி கலர்ஸ் வந்து ஷைனிங் கலராக இருக்க மாதிரி, டபுள் ஷேட் மாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்கும். சைஸ் வேரியேஷன்ஸுமே நமக்கு ப்ரூச் மெட்டீரியல்ஸ் நிறையவே இருக்குது பாருங்கள். நான் டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து சேம் அதே டைப்பில் தான் இந்த மாதிரி லீஃப் எல்லாம் வந்து நீங்கள் ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் என்கிட்ட ஜம்ப் ரிங் அது மட்டும் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹூக்கை கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்கிட்ட ஒரு கம்பி மாதிரி ப்ரூச் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கம்பியை நான் வளைச்சி அதுக்குள்ளே நான் விட்டு பார்த்தேன். ஜம்ப் ரிங் மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு, அது எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாகவே மேலே இருக்கிற ஹூக்கில் இருக்க அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் அந்த லீஃப்குள்ளே விட்டு அது ப்ரெஷர் கொடுத்து அழுத்திட்டேன். அது கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கவர் ஆகலை. அதனால தான் நீங்கள் வந்து ஜம்ப் ரிங்கை கனெக்ட் பண்ணோம் கம்பல்சரி. இந்த டிசைன் ஸ்டட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணணும். பாருங்கள், நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். எல்லாமே லீஃப் தான். நான் என்னென்ன லீஃப்லாம் வச்சுருக்கனோ அது எல்லாமே வச்சு நான் வந்து மேலே வந்து ஹூக் கனெக்ட் பண்ணி இயரிங்ஸ் வந்து மேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்தாலுமே நீங்கள் சிம்பிளாக ஒர்க் பண்ணி உங்கள் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப காதெல்லாம் வலிக்காது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து குழந்தைக்கு போட்டால் அதிகமாக தொங்கிடுமோ, வெயிட்டாக இருக்குமோலாம் நினைக்க வேண்டாம். இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரூச் மெட்டீரியல் வச்சுருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நமக்கு அந்த ஹூக்கு தேவைப்படும், ஸ்டட் பேஸு, ஸ்டட்டோட ஹோல்டர், இந்த அதெல்லாமே தேவைப்படும். வேறு எதுவுமே நமக்கு அவ்வளோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பேசிக்காக வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் மொத்தமாக கொட்டியிருக்கேன். அதில் தேவையானது மட்டும் நான் எடுத்துப்பேன். இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ரிங்கில் நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஹார்ட் இன் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற சர்க்கிள் ஷேப்பில் தான் நான் ஒட்ட போகிறேன். சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டுறேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் ஹார்ட்டின் ஷேப்பில் நான் 5 ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். நடுவில் நமக்கு ஸ்பேஸ் தெரியுது. ஸோ அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம ஒரு ஸ்டோன் கண்டிப்பாக ஒட்டணும். சர்க்கிளில் என்கிட்ட க்ரீன் கலர் இருக்குது, டார்க் பிங்க்கில் இருக்குது. ஸோ க்ரீன்லேயே கொடுத்தா வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியாது, சேம் ஈவனாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது கலர் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டோட கொடுங்க. என்கிட்ட க்ரீன் இதெல்லாம் நான் க்ரீன் மட்டும் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுதான் அட்ஜஸ்டபிள் ரிங்கு. நீங்கள் ஓரளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க அப்படி போட முடியாது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கவங்க இது வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒல்லியாக இருக்கவங்க இன்னும் வெயிட் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஃபோல்டு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே டைப்பில் அட்ஜஸ்டபிள் ரிங் பாருங்கள். இதுக்கு நான் வந்து லோட்டஸ் மாதிரி மேக் பண்ணுறேன். அதுக்கு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சென்டரில் ஸ்லாண்டிங்காகவும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் டைப்பில் தான் பண்ணுறேன் நான். அதாவது சர்க்கிள் மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணுறேன். எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒட்டி ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிக்கிட்டேன். நான் லோட்டஸ் தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், எனக்கு அது செட் ஆகலை. அதனால் நான் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ சென்டரில் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே நம்ம கண்டிப்பாக ஸ்டோன் ஒட்டணும். நான் இது வந்து ஒட்டி பார்க்குறேன், இந்த ட்ரையாங்கிள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஸ்பாட்டில் நமக்கு மைண்டு சில விஷயங்களை வந்து சொல்லும். அப்போ தான் நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும், அப்போ தான் நமக்கு செட் ஆகணும்னு தோணும். சிலது வந்து நம்ம ரெடி பண்ணும்போதே இல்லை நமக்கு இந்த கலர் செட் ஆகாது, இந்த மெட்டீரியல்ஸ் இங்கே வேண்டான்னு நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணி க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, அது நமக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், 2 ரிங்குமே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்தது. பாருங்கள், என்கிட்ட 2 இருந்தாலும் உங்களுக்கு 2 மேக் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு கமெண்டில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸ் வேணும், இந்த கிளாஸ் போடுங்க, எங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து நான் சாரீ ப்ரீ ப்ளீட் கிளாஸ் போடலான்னு இருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் போடலான்னு இருக்கேன். இதில உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் குடுக்குறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட ஃபீஸ் எல்லாம் நான் இன்னும் டிசைட் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா 1 மந்த்துக்குள்ளே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் குடுப்பேன். வீடியோஸ் எடுக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. அத எடிட் பண்ணி அப்லோட் பண்ண நமக்கு நெட்டு தேவைப்படும். ஸோ எடிட் பண்ண நமக்கு வந்து ஃபோன்ல ஸ்டோரேஜ் தேவைப்படும். இந்த ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ பாருங்க நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எல்லா டைப்பும். நான் பீட்ஸ் வச்சு பிரேஸ்லெட்காக ஜுவல் மேக்கிங்காக வாங்கின பிரேஸ்லெட்ஸ், பீட்ஸ் வச்சு நான் இத ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூச் கிளாஸ்ல வாங்குன அந்த ஷெல்ஸு, லீவ்ஸ் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா இது நான் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட கிளாஸஸ் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணா தான் நான் சொல்லுவேன்னு கிடையாது. சில பேர் ஜாயின் பண்ணாம மெட்டீரியல்ஸ் டீட்டெயில் ஏதாவது கேட்பீங்க. அதுவுமே உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்க யோசிக்காம கேளுங்க. எந்த டவுட்னாலுமே எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் குடுப்பேன். See you friends, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.